ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத வலி இருக்கும். கால் வலி, கால் குத்துறது, பாதம் குத்துறது, கெண்டைக்கால் வலி, குதிகால் வலி, பாத எரிச்சல், இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கவங்க கூட நிறைய அவஸ்தைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரிலீஃப் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸிங்க. ஒரு பக்கெட்டில் நல்ல ஹாட் வாட்டர், ரொம்ப பொறுக்கிற அளவுக்கு, அதாவது ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப வந்து சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சுட தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கால் வந்து முங்குற அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கால் வலி, கால் குத்தல், எரிச்சல், குதிகால் வலி, லெக் பெயின், பேக் பெயின் எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடுங்க. இன்னொரு பொருள் என்னன்னா உப்பு தேவை கண்டிப்பா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கால் முங்குற அளவுக்கு நீங்க தண்ணி சூடா எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூடுல இருந்தா ரொம்பவே நல்லது. நல்ல தூக்கம் வரும், கால் வலி உடனே சரியாயிடும், உடனே ஒரு 5 மினிட்ஸ்லயே சரியாயிடும். உப்பு வந்து ஒரு பவுல் அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கைப்பிடி அளவு நீங்க எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்பு தான் எடுத்துக்கணும், ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த தண்ணியில சுட தண்ணியில இதை நீங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு உங்க கால் ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு முங்குற அளவுக்கு நீங்க அந்த தண்ணியில டிப் பண்ணி வைக்கணும். அதாவது நீங்க சுட தண்ணியில அந்த பக்கெட்குள்ள வைக்கணும். நீங்க வச்சுக்கிட்டு வேற எதுனா டிவி பாக்குறது, காஃபி சாப்பிட்றது அந்த மாதிரி கூட பண்ணலாம். மினிமம் 15 to 20 மினிட்ஸ் நீங்க இந்த மாதிரி செய்யணும். காலையிலயும் மாலையிலயும் செய்யணும். உங்க காலில் இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளிவந்துரும். கால் வலின்றது இருக்கவே இருக்காது. முக்கியமா பாத்தீங்கன்னா பாத எரிச்சல், பாத குத்தல்லாம் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு சூப்பரான ஒரு தெரப்பி கூட. இது வந்து எனக்கு வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப கால் வலிக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா கால் இழுக்கிறது, பிடிக்கிறது, பேக் பெயின் இருக்கவங்க கூட கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸோட நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.